ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக்கர் சேனல். நான் ஹரிஷ். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் ரெட்மி நோட் 7 ப்ரோ வாங்கியிருப்பீங்கன்றத நான் நம்புறேன். இப்போ பாத்தீங்கன்னா ரெட்மி நோட் 7 ப்ரோட ரிவ்யூ தான் நான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு போட போறேன். இது பாத்தீங்கன்னா ஒரு நார்மலான ரிவ்யூ கிடையாது, கேமிங் ரிவ்யூ தான் நான் சொல்லணும். இந்த மொபைல் வாங்கினதுல என்னோட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அது மாதிரி ஃபர்ஸ்ட் பேசிக்கா நம்ம மொபைல் என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்கன்றதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்மளோட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை பத்தி நான் சொல்றேன் உங்ககிட்ட. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மொபைல் ரெண்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே பாத்தீங்கன்னா கிளாஸ் பெல்ட், அதாவது ரெண்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே பாத்தீங்கன்னா குரில்லா கிளாஸ் தான். இங்க பாத்தீங்கன்னா இந்த மொபைல் நீங்க ஃப்ரண்ட்ல வரையா கீழே போட்டீங்கன்னா கூட உங்களுக்கு உடையறதுக்கு அவ்வளவா சான்ஸ் இல்ல. பட் ஆனா பேக் சைட்ல கீழே போட்டீங்கன்னா கன்ஃபார்ம்டா உடஞ்சிரும். உங்க மொபைல் அப்புறம் வேஸ்டா தான் போகும்னு சொல்ல முடியும். பேக்ல பாத்தீங்கன்னா அப்புறம் ஒரு 48 மெகா பிக்சல் கேமரா. இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா 42 மெகா பிக்சல் கேமரா. கீழே பாத்தீங்கன்னா 5 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் லென்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. கூட கீழே பாத்தீங்கன்னா ஒரு எல்இடி டார்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த மொபைல் ரெட் கலர்ல பில்ட் பண்ணிட்டு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பிளாக் கலர்ல கொடுத்தா நல்லா இருக்காதுன்றதுக்காக. கீழே பாத்தீங்கன்னா ஒரு டைப் சி சார்ஜிங் போர்ட். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் கிரில், அப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மைக்ரோஃபோன் கிரில். மேல பாத்தீங்கன்னா ஒரு ஐஆர் பிளாஸ்டர், ஒரு செகண்டரி மைக் நாய்ஸ் கேன்சலேஷனுக்காக, அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 3.5mm ஜாக். இந்த மொபைல்ல எப்படிதான் 3.5mm ஜாக்கை விட்டு வச்சாங்கன்னே தெரியல. ஏன்னா இது இப்போ வர 2K19ல வர எல்லா மொபைல்ஸ்லயும் ஹெட்போன் ஜாக்கை ரிமூவ் பண்ணிடுறாங்க. சோ இப்ப நம்ம மொபைலை பார்க்கலாம். மொபைல பாத்தீங்கன்னா மேல வாட்டர் டிராப் நாட்ச் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. நாட்ச் இப்ப 2018ல இருந்து நம்மளுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்றது தெரிஞ்சிருச்சு. நிறைய பேர் நாட்ச் விரும்புறாங்க. பட் நாட்ச் விரும்பாதவங்களுக்கும் நம்மளால வேற போன் வாங்கிடலாம். ரெட்மி சீரீஸ்லயே ரெட்மி நோட் 6 ப்ரோ கூட என்ன கேட்டீங்கன்னா ரொம்ப நல்லதுதான் சொல்லுவேன்னா. இதுல ரெட்மி நோட் 7ல பாத்தீங்கன்னா 3 சீரீஸ் வருது. அதாவது ரெட்மி 7, ரெட்மி நோட் 7, ரெட்மி நோட் 7 ப்ரோ 3 சீரீஸ் வருது. இது பாத்தீங்கன்னா என் கையில இருக்கு ரெட்மி நோட் 7 தான். ரெட்மி நோட் 7 ப்ரோ எனக்கு கிடைக்கல, ஏன்னா ஃபர்ஸ்ட் சேல்ல நான் வாங்கினேன்றதுனால. இதுல பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கிற எல்லாமே தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் எதுவுமே நம்ம இன்ஸ்டால் பண்ணாமே நார்மலா உங்களுக்கு எல்லாமே கொடுக்குற மொபைல் கூட கொடுக்குற மாதிரியான எல்லாமே தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உள்ள பாத்தீங்கன்னா அதே யூடியூப், குரோம், அது மாதிரி எல்லாமே கூகுள் சாஃப்ட்வேர்ஸ் தான் இருக்கு. அது தவிர பாத்தீங்கன்னா ஒரு ஃபேஸ்புக் ஆப் ஒன்று இருக்கு, ஆனா இன்ஸ்டாகிராம் ஆப் உங்களுக்கு கொடுக்கல. அது தவிர பாத்தீங்கன்னா இந்த பப்ஜி நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் உள்ள, அது அவங்க கொடுக்கல. பட் இருந்தாலும் ஒரு ஃபைல் மேனேஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எம்ஐயோட ஸ்டாண்டர்ட் ஃபைல் மேனேஜர். அது மட்டும் இல்லாம கிளீனர் ஆப் ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்க இன்பில்ட்டா இங்க கிளீனர் ஆப் கொடுத்துருக்கிறதுனால நீங்க ஏதாவது தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணணும் அவசியம் கிடையாது. இப்போ ஒருவேளை நீங்க வேற மொபைல் யூஸ் பண்றீங்களா இருந்தீங்கன்னா ஒரு டிப்ஸ் சொல்றேன், கேட்டுக்கோங்க. நீங்க எந்த தேர்ட் பார்ட்டி ஆப்ஸையும் இன்ஸ்டால் பண்ணாம கூகுள் ஃபைல்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுதான் எனக்கு கேட்டீங்கன்னா பெஸ்ட்னு சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம ஒரு செக்யூரிட்டி. இந்த செக்யூரிட்டி எதுக்குன்னு பாத்தீங்கன்னா உங்க மொபைல் ஏதாவது மேல்வேரால அட்டாக் ஆயிடுச்சுன்னா நீங்க இதை வச்சு செக் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா என்னோட மொபைல் பாத்தீங்கன்னா 93% தான் செக்யூர்டா இருக்கு. மத்ததெல்லாம் செக்யூரிட்டி இல்ல. அது டைட் பண்றதுக்காக இது பண்ணோம். ஓகே, இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மொபைல் பாத்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி இது 4GB RAM 64GB வேரியன்ட் தான் இந்த மொபைல். எனக்கு 6GB RAM கிடைக்கல எனக்கு, அதனால அது வாங்கல. இது பாத்தீங்கன்னா என்னோட ஹோம் வைஃபை நான் கனெக்ட் பண்ணிருக்கேன் டிபி லிங்க்ல. இப்ப என்னோட ஹோம் வைஃபையோட ஸ்பீடு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 Mbps ஸ்பீட் இருக்கு. ஆனா இந்த மொபைலோட ஸ்பீட் பாத்தீங்கன்னா 200 Mbps இந்த மொபைல் சப்போர்ட் பண்ணுது. அதுக்கு மேல இந்த மொபைல் சப்போர்ட் பண்ணாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மொபைலோட ஆண்ட்ராய்டு வெர்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இதோட ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பாத்தீங்கன்னா எப்பவும் போல உங்களுக்கு ரெட்மி ஆண்ட்ராய்டு 9, அதாவது பை தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பேக்ல பாத்தீங்கன்னா MIUI வெர்ஷன் என்னதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு MIUI 10 கொடுத்துருக்காங்க இந்த மொபைல்ல. இதுதான் ரெட்மியோட லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர். ஓகே, இப்ப நம்ம அடுத்து பாத்தீங்கன்னா கேமரா கிளாரிட்டின்றது உண்மையிலேயே இந்த மொபைல் ரொம்ப சூப்பரா இருக்கு. இது வரைக்கும் எந்த மொபைல நான் அந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி பார்த்ததே இல்லை. இந்த மொபைல் அவ்வளவு சூப்பரா இருக்கு கேமரா கிளாரிட்டி. கேமரா நீங்க நிறைய போட்டோஸ் எடுப்பீங்கன்னா இந்த மொபைல் நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்ப அடுத்து நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா பேட்டரி. இந்த மொபைலோட பேட்டரி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 mAh பேட்டரி இருக்கு. இது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 hours ஆகுது. ஆனா இதுல கொடுத்த இன்பில்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் கொடுத்துருக்காங்க. அதனால ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆக மாட்டேது. கிட்டத்தட்ட 2 hours ஆகுது. நான் டேஷ் சார்ஜர் இதுல போட்டு பார்த்தேன். அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 hour 15 minutes ஃபுல் ஆயிடுது. இது அதே பாத்தீங்கன்னா நான் ஆசஸ்க்கு வரேன். ஆசஸ்ல பாத்தீங்கன்னா
என்னோட ஆசஸ் மொபைல்ல வந்து 5000 mAh பேட்டரி இருக்கு. பட் இருந்தாலும் அது கூட கொடுத்த சார்ஜர் நீங்க சார்ஜ் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 1 hour 15 minutes இது ஃபுல் ஆயிடுது. இது வந்து டைப் சி போர்ட் கிடையாது, நார்மலான யூஎஸ்பி போர்ட் தான். இது வந்து அவ்வளவு ஃபுல் ஆயிடுது இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ அடுத்து நம்ம வந்து கேமிங்காக தான் முக்கியமான இந்த நான் வீடியோவே உங்களுக்கு போடுறேன். கேமிங் எல்லாருமே இப்போ இந்த காலத்தில் விளையாடுறது வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜி வந்து இப்போது இருக்கிறதுல ரொம்ப மாடர்னான கேமாக இருக்குது. இந்த பப்ஜி கேம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 100 million மேலே பிளே ஸ்டோர் டவுன்லோட்ஸ் வந்து வந்திருக்கு ரிலீஸ் பண்ண 1 yearக்குள்ள. நம்ம எப்பவுமே வந்து என்ன பப்ஜி ஃப்ரீ ஃபயர் ரெண்டுமே ஈவனாக தான் விளையாடுவேன். எப்பவுமே பப்ஜி விளையாட மாட்டேன், ஃப்ரீ ஃபயரும் விளையாட மாட்டேன். ஏன்னா இப்போ உங்களை வீடியோவில் பப்ஜி தான் போடுறேன். எவ்வளோ ஸ்பீடாக ஓப்பன் ஆகுதுன்றதை நீங்களே பாருங்க. ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக வந்து ஓப்பன் ஆகுது உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ஜி ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு வந்து கிராஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெச்டி கிராஃபிக்ஸில் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடுது. கீழே ஃப்ரேம் ரேட் பார்த்தீங்கன்னா ஹையில் இருக்கு. அதை தவிர இந்த மொபைலை வந்து ஹெச்டிஆர் வந்து சப்போர்ட் பண்ணல. அப்படி ஹெச்டிஆர் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா திஸ் ஆப்ஷன் வில் பி அவைலபிள் இன் யூர் டிவைஸ் சூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வருது. ஹெச்டி சப்போர்ட் பண்ணல. அதே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய Asus Zenfone Max Pro M1 எடுக்கிறேன். என்னோட M1ல பாத்தீங்கன்னா அதே இதுல 4GB RAM இருக்கு, இதுல 6GB RAM இருக்கு. பட் இருந்தாலும் ஸ்னாப்டிராகன்லாம் சொல்ல போனா இதோட இதுல தான் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஓபன் பண்றேன். கிராபிக்ஸ் எதுல இருக்கு நீங்களே பாருங்க. HDRல கிராபிக்ஸ் இருக்கு, ஃப்ரேம் ரேட் வந்து எக்ஸ்ட்ரீம்ல இருக்கு. இது வந்து இந்த மொபைல்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்கு மொபைல்லயே. இதை தவிர பாத்தீங்கன்னா OnePlusக்கும் ஐபோனுக்கும் வந்து HDR மோட் வந்திருக்கு. அதை தவிர வேற எந்த மொபைலுக்குமே வரல. HD கிராபிக்ஸ்லாம் வந்து ரொம்ப வேற லெவல்ல இருக்கு இந்த மொபைல்ல HDR கிராபிக்ஸ். ஒருவேளை உங்களுக்கு வந்து நான் ப்ரிஃபர் பண்றது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நான் வந்து இந்த கேம் வந்து நான் ஃபர்ஸ்ட் ப்ளே பண்ணி காட்டுறேன், மற்றது அப்புறம் பார்க்கலாம். சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் ப்ரிஃபர் பண்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 14,000க்குள்ள பட்ஜெட் இருந்ததுன்னா இந்த மொபைல் வந்து நீங்க வாங்கிக்கலாம். இது வந்து பெர்ஃபெக்டான மொபைல் நான் சொல்லுவேன் 14,000 பட்ஜெட்டுக்கு. அதே ஒரு 18,000 19,000 உங்களுக்கு வந்து பட்ஜெட் இருந்ததுன்னா நீங்க இந்த மொபைலை சூஸ் பண்ணலாம். இதுலயே செகண்ட் மாடல் ஒன்று வந்திருக்கு, Asus Zenfone Max Pro M2. அது ஆல்ரெடி நம்ம சேனல் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அன்பாக்சிங் வீடியோ. அதை வந்து மேல ஐ பட்டன்ல கொடுத்துடுறேன், அதை கிளிக் பண்ணி நீங்க பாத்துக்கோங்க. அதோட உங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கு, ரொம்ப அதிகமா கேமிங்லாம் நீங்க பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வந்து உங்களுக்கு ப்ரிஃபர் பண்றது இந்த மொபைல். இது வந்து பாத்தீங்கன்னா Redmi Note 5 Pro. இந்த மொபைல் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த Redmi Note 5 Pro. Redmi Note 5 Pro வந்த புதுசுல நான் வாங்கிட்டேன். இருந்தாலும் வந்து இந்த அப்லோட் பண்ற ஐடியாலாம் இல்ல. இருந்தாலும் இப்போ உங்களுக்கு நான் போடுறேன். Redmi Note 5 Pro PUBG வந்து HD கிராபிக்ஸ்ல தான் வருது. இதுவும் 4GB RAM and 64GB வேரியன்ட் தான். நான் 6GB RAM எதுவுமே வாங்கினதே கிடையாது இது வரைக்கும். இந்த Asus மொபைல் இருக்கு, நான் 2 Asus மொபைல் வச்சிருக்கேன். ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து 6GB RAM தான். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு ஸ்மூத்தா லேக் ஃப்ரீயா இருக்கு இந்த கேம்ன்றத. ரொம்பவே லேக் இல்லாம இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த அப்டேட்ல கன்ஃபார்ம்டா வந்து உங்களுக்கு வந்து Redmi Note 7 Proல வந்து HDR கிராபிக்ஸ் வந்து வந்துரும்னு சொல்லி சொல்றாங்க, பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்து வந்து நம்ம பாத்தீங்கன்னா இப்போ கேம் பிளே வந்து பார்த்தாச்சு. அவ்வளவுதாங்க இந்த மொபைலோட ரிவ்யூ. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மொபைல் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு. நான் முன்னாடி இருந்து அதை தான் சொல்லிட்டு இருக்கேன், இந்த மொபைல் ரொம்பவே சூப்பரா இருக்கு. பட் இருந்தாலும் எனக்கு இந்த மொபைல் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. கேமிங் பொறுத்த வரைக்கும் இந்த மொபைல் தான் Asus தான் ரொம்பவே நல்லா இருக்கு. ஏன்னா Asusலாம் வந்து ரொம்ப காலமா வந்து இருக்கு மொபைல். ஆனா வந்து ரேட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் Asusல. அதுதான் ஒரே ஒரு பிரச்சனை. இந்த Asus பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்பவே பிடிச்ச மொபைல்ன்றது இந்த Asus வைக்கும் தான். அதை தவிர ரெண்டாவது பிடிச்சது வந்து இந்த Redmi Note 7 Pro எனக்கு பிடிச்சிருக்கு. இது இல்லாம நான் வந்து பாத்தீங்கன்னா Redmi Note 4 கூட நான் 2 மாடல் வச்சிருக்கேன் மொபைல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. கூடவே அது மட்டும் இல்லாம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா போடக்கூடிய எல்லா வீடியோட இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனும் உடனடியாக வந்துடும். ஸ்டே டியூன். பாய் பாய்.